அப்பா வாராவாரம் அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் வாங்கி வந்து விடுவார். ஆனால் அதை எப்பொழுது, எப்படி சமைக்க வேண்டும் என்பது அம்மாவின் தனிக்கலை. ஊற வைப்பது, அரைப்பது, வேக வைப்பது, வறுப்பது, பொரிப்பது, மசாலாவுடன் அன்பையும் சேர்த்து சமைப்பது, அதை அன்போடு பரிமாறும்போது அடடா, அதன் சுவையும் மணமும் சொர்க்கத்தையே நினைவுபடுத்தும் அல்லவா? அப்படித்தான் சூழ்நிலையும் கடுகடுவென சுவையற்ற அரிசி பருப்பு போல இருந்தாலும், நமது அன்பால், கருணையால், பணிவால், நேர்த்தியான உழைப்பால் எதையும் யாரையும் மிக மிருதுவாக, மிக சுவையாக மாற்றிவிட முடியும். இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், இது ஏன் இப்படி இருக்கிறது என நொந்து போகாமல், நாம் என்ன செய்தால், எப்படி செய்தால் இதை நேராக்கலாம், சரியாக்கலாம் என்ற பாணியில் நம் சிந்தனையை வடிவமைக்க பழகுவோம். சிந்தனை சரியாகிவிட்டால் சொல், செயல், சூழல், மனிதர்கள், இயற்கை என எல்லாம் மாறிவிடும். சூழ்நிலை சரியாகிவிட்டால் அல்லது யாராவது சரியாகிவிட்டால் நான் சரியாகி விடுவேன் என்பது ஒரு விதமான அடிமை பண்புதான். சரி செய்வது என்பது எனது வேலை, சரி செய்வது என்பது எனது கடமை, எனது திறமை. எதிர்பார்த்திருந்தது போதும், அதில் துயரத்தை தவிர வேறெதுவும் இல்லை. ஒரு தவறு அல்லது ஒரு குறை நம் கண்ணில் படுகிறது என்றால் அதை கண்டு கொதித்தெழுவது என்பது சாதாரண மக்களின் பண்பு. அதை எப்படி சரி செய்வது என்று சிந்தித்து செயல்படுவதே ஒரு அரசனின், ஒரு தலைவனின் பண்பாகும். நமது அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்தும் ஒரு நல்ல வாய்ப்புதான் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சவால்களும் ஆகும்.